ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹேடிஸ் கேர்பேக்ஸை நம்ம அன்பாக்ஸ் பண்ணிட்டு பேட்டில் பண்ணல. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பேட்டில் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஹேடிஸ் கேர்பேக்ஸ் இதுக்குள்ளே இருக்கிற எத்தனை பேப்ளேடை சமாளிக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 எல்ட்ராக் இருக்குது, 2 எர்த்திகள் இருக்குது, ஒரு பாய்சன் செர்பென்ட் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா பேர்ன் ஃபினிக்ஸ், கேப்ரிகான், ராக் லியோன், இது வந்து தெர்மல் லிசார்ட், செஜிட்டோரியோ. இது ஏதோ ஒரு காம்போ பேப்ளேடு, என்னன்னு சொல்லிட்டு தெரில. ஸோ பாக்கெட் உன்கிட்டேருந்து வாங்கியிருந்தோம் ஒரு காம்போ பேப்ளேட், டிஃப்ரெண்ட்டான ஒரு காம்போ பேப்ளேட். அண்ட் டார்க் புல் இருக்குது. இதை வச்சு தான் இன்னைக்கான பேட்டில் பார்க்க போகிறோம். இன்ட்ரோ போட்டு வீடியோக்குள்ளே போயிட்டு லான்ச் பண்ணி ஹேடிஸ் கேர்பேக்ஸ் எத்தனை பேரை சமாளிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். ஸோ இன்ட்ரோ போட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ கைஸ், ஒரு பேப்ளேடாக எடுத்து லான்ச் பண்ணிடலாம். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டல் ஃபியூஷன் பேட்டில். நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் மெட்டல் மாஸ்டர் பேட்டில் பார்ப்போம். ஹேடிஸ் கேர்பேக்ஸ் இஸ் மெட்டல் மாஸ்டர்ஸ் பேப்ளேட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் ஃபியூஷன் பேப்ளேட்ஸ் தான் இருக்குது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ எடுத்து வெளில வச்சுட்டு ஒன்றா எடுத்து லான்ச் பண்ணிடுவோம். இது ஃபோக்கஸ் ஆகாது, இந்த பேப்ளேட்ஸ்லாம் சைடில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் ஆகாது. அது நான் ட்ரை பண்ணுறேன், பட் ஃபோக்கஸ் ஆகாது. ஃபஸ்ட்டு டார்க் புல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு நார்மலான ஒரு பேப்ளேட்லேருந்து லான்ச் பண்ணுவோமா? ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் லான்ச்சே பண்ண போகிறேன். லான்ச் பண்ணுறதுலாம் மறந்தே போச்சு. ப்ராப்பரான ஒரு லான்ச் வருமானு தெரியல, பார்ப்போம். பாதி டார்க் புல் கிட்டே அடி வாங்கி சாகுறாங்க கைஸ். ரீலான்ச் பண்ணுவோம். பாயிண்ட்டுன்ற கணக்குலேயே வச்சுக்கலாமா இல்லை எப்படி? நம்ம வந்து ஒரு பாயிண்ட்டே வச்சுப்போம். ஸோ ஒரு பாயிண்ட் அடிக்கிறான் தான் வின்னர். ஓகே, ஏன்னு பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட் வச்சோம்னா பயங்கர லென்த்தாக போகும் வீடியோ. ஏன்னா இத்தனை பேப்ளேட்ஸ் நம்மக்கிட்டே இருக்குது. ஒரு பாயிண்ட்டு தான். ஸ்பெஷல் மூடா டார்க் புல்லுக்கு ஒரு ஸ்பெஷல் மூ கைஸ். அந்த இதுக்குள்ளே அன்றதுனா போயிட்டு வந்தது, திருப்பியும் போயிடுச்சு. ஸோ பாக்கெட் ஆகிட்டே இருக்குது. 2 பேப்ளேடும் பாக்கெட் ஆகிட்டே இருக்குது. என்னன்னு ஒன்றும் புரியலையே. லான்ச்சிங் பவர் ஏதாவது போயிடுச்சோ? நெக்ஸ்ட்டு இது என்ன லியோனா? வித்தியாசமாக தெரியுது, ஒரு மாதிரி ஷைனிங்காக தெரியுது கைஸ் லியோனு. என்னடா இது? இங்கே ஏதோ டாட்டாக இருக்கும் அந்த கீழே, அதெல்லாம் வந்ததுன்னா ஒன்றுமே இல்லாமல் பயங்கர ஒரு ஷைனிங்காக இருக்குது. என்னன்னு தெரில, ரொம்ப நாள் கழித்து பார்க்கறதுனால அப்படியா என்னன்னு தெரில ஒழுங்கா. ஸோ லான்ச் பண்ணுவோம். அதுவே விட்டுருந்தா கூட திருப்பியும் இங்கேருந்து வந்துச்சு, அப்படியே தான் அடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ரீலான்ச்சே பண்ணுவோமா? ஏன்னா கன்ஃபார்மாக லியோன் வந்து பார்த்தீங்கன்னா தோக்கச்சுதான்னு தெரில. ஏன்னா ஹேடிஸ் கேர்பேக்ஸ் உள்ளே போயிட்டு வெளியில் வந்தது, நான் தான் தெரியாமல் கையை வச்சு பிடிச்சிட்டேன். ரீலான்ச் பண்ணுவோம். பார்ப்போம் எது ஜெயிக்க போகுதுன்ட்டு. லியோன் பயங்கரமாக சுற்றுது. வாட்டர் ஸ்டேடியம் ஆகிடும் போல். வேர்த்து ஊற்றுது, அப்படி ஊற்றுது வேர்த்து. வெயில் அப்படி அடிக்குது ப்ரோ, நான் என்ன பண்ணுறது? போகிற போக பார்த்தா ஸ்டேடியம் வாட்டர் ஸ்டேடியம் ஆகிடும் கைஸ். அப்படிதான் ஆகுது. ரெண்டுமே ஒரே மாதிரி சுற்றுது. லியோனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹேடிஸ் கேர்பேக்ஸை தோக்கடிக்கிற அளவுக்கு பவர் ஆயிருக்கு. எப்படின்னு தெரில. ஸோ இவ்வளோ நாள் கேப்பில் வந்து லியோன் வந்து நிறைய ட்ரைனிங்லாம் பண்ணியிருக்கு போல். ஸோ ஓகே, ஹேடிஸ் கேர்பேக்ஸ் ஜெயிக்க வைக்கணும் அப்படின்றது என்னோடய நோக்கம் கிடையாது. ஃபஸ்ட்டு லான்ச் பண்ண மாதிரி எனக்கு சரியாக வர மாட்டேங்குது. ஏன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேப்ளேட்ஸை நம்ம எடுக்கிறோம் ஒரு பேட்டிலுக்கும். ஆனால் இதை ஜெயிக்க வைக்கணும் அப்படின்றது என் நோக்கம் கிடையாது, தோக்கடிக்கணும், அதுதான் என்னோடய நோக்கம். நம்ம எதை வச்சு ஒரு கண்டென்ட் எடுக்கிறோமோ அந்த பேப்ளேட்டை தோக்கடிக்கிற மாதிரி எதாவது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேப்ளேட் இருக்குதா அப்படின்றத பார்க்குறதுக்கு தான் பேட்டில் வீடியோ. ஸோ கைஸ், லியோன் தோற்று போச்சு. வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன பேப்ளேடு? கேப்ரிகான் எடுப்போம். நம்ம கிட்ட பேகசஸ் இல்லை. ஸோ பேகசஸ் இல்லாதது ஒரு குறையாகவே இருக்குது. கூடிய சீக்கிரம் பேகசஸை வாங்கணும். எதையோ யோசிச்சேன்னா அதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வாய்ஸ் டக்குன்னு குறைஞ்சிடுச்சு. லான்ச் பண்ணுறேன். கேப்ரிகான் பேப்ளேடு இங்கே இருக்கா கேமரா? கேப்ரிகான் போல்
எனக்கு தெரிஞ்சு கேப்ரிகான் மட்டும் அடிக்கும்னு நினைக்கிறேன். கேப்ரிகான் மட்டும் தோக்கு அடிச்சிடும்னு நினைக்கிறேன் கைஸ். நாசமாக போச்சு. தோக்கு அடிக்கும்னு நினச்சேன், பட் இதுவும் போச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பேர்ன் ஃபினிக்ஸ் எடுப்போம். ஸ்டாமினா டைப் பேப்ளேட் கைஸ். பேர்ன் ஃபினிக்ஸ் என்ன ஒரு மாதிரி இருக்கு, ஒரு மாதிரி டைட்டாகவே இல்லை, லூஸாக இருந்தது. ஸோ இப்போ தான் டைட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இதோட ஃபேஸ் போல்ட் வந்துதுன்னா உடஞ்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ தான் நம்ம வந்துதுன்னா வேறு ஒரு ஃபேஸ் போல்ட் போட்டுருக்கிறோம். மெட்டல் ஃபேஸ் போல்ட்டும் பிளாஸ்டிக்கும் சேர்ந்து மிக்ஸ் ஆகி ஒரு ஃபேஸ் போல்ட் இருக்குது. லான்ச் பண்ணிடலாம் டைம் வேஸ்ட் பண்ணாமல். ஓபி சுற்றுற சவுண்ட் அப்படி கேட்குது. பேர்ன் ஃபினிக்ஸ் தான் பயங்கர ஸ்பீடாக சுற்றுதுன்னு நினைக்கிறேன். பார்க்கும் போது அப்படி தான் தெரியுது. பேர்ன் ஃபினிக்ஸ் ஒரு ஸ்டாமினா டைப் பேப்ளேடு, உங்களே தெரிஞ்சிருக்கோம் ஆல்ரெடி. பார்ப்போம் எது ஜெயிக்க போகுதுன்னு சொல்லி. பாருங்க என் தலை மாடுது பாருங்க. ஸ்டாமினா டைப் பேப்ளேட்ஸ் கிட்ட தான் அதோட பவர் ஒர்க் ஆக மாட்டேங்குது. தலை மாடிடுச்சு கைஸ், ஃபுல்லாக தலை மாடிடுச்சு. பார்ப்போம் எது ஜெயிக்க போகுதுன்னு சொல்லி. ஓடு ப்ரோ. ஹேடிஸ் ஜெயிச்சிருச்சு கைஸ். உண்மையிலே மாசு. நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பேப்ளேட் தான் போல். ஸோ நம்ம இதுக்கு இன்னொன்று மோட் இருக்குது. ஸோ இது இன்னொன்று மோடை வந்துட்டு நம்ம வேறு ஏதாவது வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா இன்னொன்று மோடை போட்டோம் அப்படின்னா ரொம்ப லென்த்தாக போயிடும். ஸோ அதனால ஓகே ஜெயிக்கி ஒரு மாச்சிருவோம். எடுக்கிற எல்லா பேப்ளேட்டும் தோற்று போயிட்டுருக்குது. ஒன்றாவது ஜெயிக்குமா தெரியல, பார்ப்போம். நெக்ஸ்ட்டு இந்த பேப்ளேட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபியூஷன் வீல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃப்ளேம் பிஸ்கஸோட ஃபியூஷன் வீல் ஃபோக்கஸ் ஆதா. ஃப்ளேம் பிஸ்கஸோட ஃபியூஷன் வீல் இருக்குது. ஃபேஸ் போல்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா செஜிட்டோரியோட ஃபேஸ் போல்ட் இருக்குது. செஜிட்டோரியோட மெட்டல் ஃபேஸ் போல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. எனர்ஜி லேயர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லிப்ராவோடது. அண்ட் இது ராக் சொராஃபாவோட ஸ்பின் ட்ராக் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் டிப்பு லான்ச் பண்ணிடுவோம். டிஃப்ரெண்ட்டான ஒரு பேப்ளேட் இது. ஸோ எல்லாமே சேர்ந்து ஒரு காம்போவாக இருக்குது. லென்த்து நல்லா இருக்குது, லான்ச் இருக்குது, நல்லா இருக்குது. ரொம்ப லென்த்தாக வருது. இங்கே பார்த்தீங்களா தெரியும். எது ஜெயிக்கும்னு நினைக்கிறீங்க? இது வந்து லைட்டாக அட்டாக்குமே பண்ணோம். ஏன்னா டிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் டிப் அண்ட் ஃப்ளேம் லிப்ரா மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸும் பண்ணும். பார்ப்போம் எப்படி எது ஜெயிக்க போகுது அப்படின்னு சொல்லி. ரெண்டுமே ஒரே மாதிரி தான் சுற்றுது. ஹேடிஸ் ரொம்பவே தளமாடிடுச்சு. ஆனால் ஜெயிச்சது ஹேடிஸ் தான். எல்லா பேப்ளேடும் தோக்கடிக்கிற ஸ்டேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹேடிஸை கூட்டிகிட்டு போகுது. பட் அந்த ஸ்டேஜுக்கு போனதுக்கப்புறம் தோக்கடிக்க மாட்டேங்குது. ஸோ அது ஏன்னு தெரில. ஸோ ஹேடிஸ் ஜெயிச்சிருச்சு, இது தோத்துடுச்சு. இங்கேயே வச்சிடும். நெக்ஸ்ட் எடுக்க போகிறது செஜிட்டோரியோ. உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும். லான்ச் பண்ணிடுவோம். இது வேறு ஸ்பெஷல் மோட்லாம் ஸ்டார்டிங்லேயே யூஸ் பண்ணிடுது செஜிட்டோரியோ. லாஸ்ட்டில் வேணுமே, அதுக்கு தேவைப்படுமே, அதுக்கு வைப்போம், அதெல்லாம் கிடையாது. ஸ்டார்டிங்லேயே யூஸ் பண்ண வேண்டியது. அதுவும் ஏன் ஸ்டேடியம் பிளாஸ்டிக்கில் இருக்கிற ஏன் ஸ்டேடியத்துலையாடா அவங்க ஸ்பெஷல் மோலாக யூஸ் பண்ணி விளாடுவீங்க. மெட்டல் ஸ்டேடியமாக இருந்தால் கூட பரவாயில்ல. மெட்டல் ஸ்டேடியம்னா மெட்டல் பேப்ளேடுக்கான ஸ்டேடியம் கிடையாது, மெட்டல்லே ஸ்டேடியம், அதை சொல்கிறேன். ஸோ அனிமி சீரீஸில் வந்து நான் பார்த்துருந்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த ஸ்டேடியம். செஜிட்டோரியோ தோக்கடிச்சிருமா கைஸ்? வாய்ப்பு இருக்குதா? வாய்ப்பில்லை. ஸோ இப்போ வரைக்கும் எடுத்த எல்லா பேப்ளேடுமே வந்துதுன்னா தோக்கடிச்சிக்கிட்டே இருக்குது. ஹேடிஸ் கேர்பேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பேப்ளேடையும் தோக்கடிச்சிச்சு. இன்னும் இருக்கிறது கொஞ்சம் பேப்ளேட்ஸ் தான் இருக்குது. நம்ம இப்போ இந்த பேப்ளேட் பேர் என்னது? தெர்மல் லிசார்ட். ஸோ தெர்மல் லிசார்ட் எடுப்போம், லான்ச் பண்ணிடலாம்.
ரொம்ப நாள் கழிச்சு லான்ச் பண்ணுறதுனால பேர்லாம் மறந்து போச்சு. பார்ப்போம் எது ஜெயிக்க போகுதுன்னு சொல்லி. ஃப்ளவர் பேட்டர்ன்லாம் கிடையாது, அது வந்து எப்போ கீழே வருதோ அப்போ அடித்தா மட்டும்தான் உண்டு, எல்லாத்தையும் வாய்ப்பு. ஓபி ஓபி ஓபி, என்ன ஒரு அடி என்ன ஒரு அடி போடு. பவர்ஃபுல்லான ஒரு ஹிட்டு கூட தெர்மல் சார். இந்த பேப்ளேடை ஒரு பேப்ளேட்னாலும் அண்டுக்குனா தோக்கடிக்க முடியும். அது என்ன பேப்ளேட்னு நான் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ அந்த பேப்ளேட் மட்டும் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக தோக்கடிக்க முடியும். பட் நம்ம அந்த பேப்ளேடை அண்டுதுன்னா காம்போவாக ரெடி பண்ணணும். ஸோ இதுவுமே அண்டுதுன்னா தோத்துருச்சு தெர்மல் லிசார்ட். ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது. நெக்ஸ்ட் எடுக்க போகிறது பாய்சன் செர்பென்ட். ஃபோக்கஸ் ஆகு ப்ரோ, ஃபோக்கஸ் ஆகு ப்ரோ. இதே ஃபோக்கஸே ஆக மாட்டேங்குது. ஃபோக்கஸ் ஃபோக்கஸ் ஃபோக்கஸ். ஐய் இப்போ தான் ஆகுது. என்னது இது? பாய்சன் செர்பென்ட் எடுக்கிறோம். லான்ச் பண்ணிடலாமா? எது ஜெயிக்க போகுதுன்னு சொல்லி பார்ப்போம். பாய்சன் செர்பென்ட் ஃபுல் ஸ்டாமினா போயிடுச்சு. ஜெயிச்சிருச்சு காய்ஸ். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா பேப்ளேடையும் தோக்கடிச்சிடும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், கன்ஃபார்மாக தெரியல. நெக்ஸ்ட் எடுக்க போகிறது எர்த்தீகள். நம்ம வந்து இந்த 2 லைட்னிங் எல்ட்ராகவே ஒன்றா எடுக்கலாம். இது மட்டும் எடுத்துகிட்டு வீடியோ முடிச்சுக்கலாம். ஏன்னா ரெண்டுமே ஒரே பவர், ரெண்டுமே ஒரே மோடில் தான் இருக்குது. நீங்கள் பாருங்கள் இங்கே. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ரெண்டுமே ஒரே மோடு ஒரே பவர். ஸோ அதனால் நம்ம இந்த லைட்னிங் எல்ட்ராக எடுத்துகிட்டு வீடியோ முடிச்சுக்கலாம். நான் கடைசியாக ஒரு காம்போ சொல்லியிருந்தேன்ல, அந்த காம்போவை மட்டும் செஞ்சுட்டு லான்ச் பண்ணிட்டு வீடியோ முடிச்சுக்கலாம். போடு ஸ்பெஷல் மூவ். எர்த்தீகள் ஸ்பெஷல் மூவ் யூஸ் பண்ணு. நீ வந்து யூஸ் பண்ணால் என் ஸ்டேடியம் ஒன்றும் ஆகாது. இது செஜிட்டோரியோ அந்த மாதிரி பேப்ளேட்ஸ் யூஸ் பண்ணால் என் ஸ்டேடியம் நாசமாக போயிடும். முடிஞ்ச அளவு சீக்கிரமாக தோக்கடி எர்த்தீகள். ஸ்டேடியம் கோளாறாக இருக்குது காய்ஸ். அவ்வளோதான், எர்த்தீகளும் தோற்று போச்சு. இதுக்கு நான் 2 பாயிண்ட்டே வச்சுருப்பேன். பட்டு 2 பாயிண்ட் வச்சுருந்தேன்னா வேலைக்காகாது. நான் எப்போ 2 பாயிண்ட் வைக்கிறேனோ அப்போ தான் வீடியோ லென்த்தாக போகும். இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா அந்த காம்போ ரெடி பண்ணுவோம். எர்த்தீகளோட இந்த பர்ஃபார்மன்ஸ் டிப்பான்றதுனா கழட்டி எடுத்துக்கலாம். பாருங்க, ஒரிஜினல் டெக்கரேட்டும் தெரியுதா? கோட் இருக்குது கைஸ். ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது. கோட் இருக்குது தெரியுதா? ஓகே, ஃபைனல் லான்ச். இதுக்கு வந்து இதோட பர்ஃபார்மன்ஸ் டிப்பு தேவை. எதுக்கு இதோட பர்ஃபார்மன்ஸ் டிப்பு அப்படின்னா, எர்த்தீகள் அட்டாக் பண்ணிச்சுன்னு வைங்களேன், அதோட பவரே வேறு மாதிரி இருக்கும். அது நான் சொன்னால் புரியாது, லான்ச் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். காலை வாரி விட்டுச்சுன்னா எனக்கு தெரியாது, முன்னாடியே சொல்லிக்கிறேன், டிஸ்க்ளைமர். சப்போஸ் தோற்று போச்சு அப்படின்னா எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அடி எர்த்தீகள், உன்னை நம்பி இருக்கேன். தோற்று மட்டும் நாசமாக போச்சு. தோற்று மட்டும் போயிடாதுன்னு சொல்லி உன்னை கிரியேட் பண்ணதுக்கு உன்னால் என்ன பட முடியும் பண்ணிட்டேன். ஸோ ஓகே, இந்த வீடியோ அனுப்புதுன்னா அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வீடியோவில் இந்த பேப்ளேடோட பவரை செக் பண்ணுவோம். இது ரொம்பவே மின் கண்டிஷன் பேப்ளேடுன்னு சொல்லலாம். இதோட பர்ஃபார்மன்ஸ் டிப்பு பாருங்கள். நான் இது வரைக்கும் இதை பெருசாக லான்ச் பண்ணதே கிடையாது. அன்பாக்சிங் வீடியோவில் லான்ச் பண்ணனா இல்லையான்னு மறந்து போச்சு. ஸோ இதுக்கப்புறம் லான்ச் பண்ணி இதோட பவர் ஆண்டுதுன்னா செக் பண்ணலாம். ரொம்பவே ஒரு மின் கண்டிஷன் பேப்ளேடு. எர்த்தீகளை ஃப்ரெஷ்ஷாக பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. பட் இந்த எர்த்தீகள் இது கிடையாது, இது டோட்டலாக வேறு ஒன்று. ஸோ ஃப்யூச்சர்ஸில் வர வீடியோஸ்லான்றதுன்னா அன்பாக்ஸ்ன்ற மாதிரி லான்ச் பண்ணி பவரை செக் பண்ணி பார்த்துருவோம். இந்த வீடியோ அவ்வளோதான். பாய் கைஸ்.